ஒரு நார்மல் சாக்லேட் கேக் எப்படி ஃபேரி டெயில் கேக்கா கன்வெர்ட் ஆச்சுன்றத நம்ம பார்க்கலாமா? ஸோ இது ஒரு நியூ கஸ்டமர் Instagram வழியா தான் ரீச் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு இமேஜ் சென்ட் பண்ணி சேம் அதே ரெப்ளிகேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆனா அதில இருந்தது 2 டயர் என்கிட்ட அவங்க கேட்டிருந்தது 3 டயர். ஸோ மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு நானுமே அத கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்கேன். இந்த கேக் எப்படி இருக்கு? நீ கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் முந்தின நாளே எல்லாமே நான் கேக்லாம் ரெடி பண்ணிட்டு, க்ரம் கோட் பண்ணிட்டேன். மார்னிங் எந்திச்ச உடனே நான் மெயின் கோட் எல்லாமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில செட் பண்ணிட்டேன். இது கூடாலுமே சாக்லேட்ஸ் கேட்டிருந்தாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டா. ஸோ சைட் பை சைட் அதையுமே நம்ம ரெடி பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ சாக்லேட்ஸ்க்கு நெறைய ஆஃபர் போய்க்கிட்டுருக்கு. வேணுன்றவங்க கிராப் பண்ணிக்கோங்க. இதோட ஃபைனல் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் தான். ஃபுல்லுமே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க கேட்ட மாதிரியே சேம் பண்ணி குடுத்தாச்சு. எனக்கு இது ஒரு டாஸ்க் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா ஃபைனல் லுக்க கம்ப்ளீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருந்தது. சூப்பரா டர்ன் அவுட் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி தான். ஸோ அதையுமே நம்ம சேஃபா கொண்டு போய் ரீச் பண்ணணும். சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் இருந்தது. அத நான் அங்க போயிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி குடுத்துருக்கேன். கப் கேக்ஸ் வந்து நம்ம காம்ப்ளிமென்ட்டா குடுக்குறோம். டயர் கேக் ஆர்டர் பண்றவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டயர் கேக்ஸ், வென்யூ செட்டப் எல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கேக் பிளிஸ் ஹோம் பேக்கிங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரம் திருநெல்வேலி. தேங்க் யூ.